முக்கிய செய்திகள். குடியரசுத் தலைவர் உரையுடன் இன்று தொடங்குகிறது பட்ஜெட் கூட்டத்தொடர். 100 நாள் வேலை திட்டம், வரி விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் முடிவு. நாளை மறுநாளுடன் நிறைவடைகிறது வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான அவகாசம். தமிழகத்தில் 50 லட்சம் வாக்காளர்களின் வாக்குரிமை பறிபோகும் அபாயம். கர்நாடகாவில் அனைத்து கிராம பஞ்சாயத்துகளுக்கும் மகாத்மா காந்தியின் பெயர். விபிஜி ராம்ஜி விவகாரத்தில் பாஜகவுக்கு சித்தராமையா பதிலடி. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தவும் கட்டணம். விரைவில் அமலுக்கு வரும் என மெட்டா நிறுவனம் தகவல். வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. வரும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கூட்டத்தொடரை 2 கட்டங்களாக நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தில் இன்று உரையாற்றும் திருமதி திரௌபதி முர்முவின் உரையில் அரசியல் கொள்கைகள் உள்ளிட்டவை இடம்பெறும் என தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து வரும் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2026-27ஆம் ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். பட்ஜெட் தாக்கலை தொடர்ந்து 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெறும். பட்ஜெட் கூட்டத்தொடர் 2 கட்டங்களாக நடைபெற உள்ள நிலையில் இன்று தொடங்கும் முதல் கட்ட கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 13ஆம் தேதி முடிவடைகிறது. 2வது கட்ட கூட்டத்தொடர் மார்ச் 9ஆம் தேதி தொடங்குகிறது. இதில் மொத்தம் 30 அமர்வுகள் நடைபெறும் என தெரிகிறது. பட்ஜெட் கூட்டத்தொடரில் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே இந்த கூட்டத்தொடரில் வெளியுறவு கொள்கை, எஸ்ஐஆர் குளறுபடி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சியினர் முடிவு செய்துள்ளனர். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் திரு RN ரவி வெளிநடப்பு செய்தது அரசியல் சாசன நடைமுறைகளுக்கு எதிரானது என்று சாடிய திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி திரு சிவா, சட்டப்பேரவை கூடும்போது ஆளுநர் உரை அவசியமில்லை என்ற வகையில் அரசியல் சாசனத்தில் திருத்தம் கொண்டுவர முன்மொழிய இருப்பதாக கூறினார். எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களில் ஆளுநர்கள் இப்படி தொடர்ந்து நடந்து கொள்கின்ற போக்கினை கண்டிக்கின்ற வகையிலும், இது தொடர்ந்து நடக்காமல் இருப்பதை தவிர்க்கின்ற வகையிலும் அரசியல் சட்டத்தின் 176வது பிரிவு அதை திருத்தி சட்டசபை தொடங்குகிற போது ஆளுநரின் உரை அவசியமில்லை என்ற ஒரு திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், கழகத் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார். அதை வலியுறுத்தி நாங்கள் முன்மொழிவோம். இறக்குமதி வரி விவகாரம், இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது, ஓசூர் விமான நிலைய அனுமதி விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்க திட்டமிட்டிருப்பதாக அவர் கூறினார். சாதிவாரி கணக்கெடுப்பு, மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தின் பெயர் மாற்றப்பட்டதை திரும்ப பெறுவது குறித்தும் எதிர்க்கட்சிகள் பிரச்சனை எழுப்பும் என கூறிய திருச்சி திரு சிவா, 100 நாள் வேலை திட்டத்தின் நிதியை மாநிலங்கள் மீது மத்திய அரசு திணித்திருப்பது குறித்தும் விவாதிக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். ஆனால் இதனை நிராகரித்துள்ள நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, இந்த இரு விவகாரங்கள் குறித்து ஏற்கனவே இரு அவைகளும் விவாதித்து விட்டதால் மீண்டும் விவாதிக்க முடியாது என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைக்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான கால அவகாசம் நாளை மறுநாளுடன் நிறைவடைய உள்ள நிலையில் 50 லட்சம் வாக்காளர்களின் வாக்குரிமை பறிபோகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு இடையே வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. பீகாரை தொடர்ந்து இந்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் எஸ்ஐஆர் பணிகள் நிறைவுற்றதை அடுத்து வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் தமிழ்நாட்டில் மட்டும் 97,37,831 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டன. இறந்தவர்கள் தவிர்த்து மீதமுள்ளவர்களில் தகுதியான வாக்காளர்கள் மற்றும் புதிய வாக்காளர்கள் படிவம் 6ஐ பூர்த்தி செய்து வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான அவகாசம் நாளை மறுநாள், அதாவது வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தற்போது வரை 15,74,351 பேர் மட்டுமே வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளனர். நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள் என்று சுமார் 66 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில்
15,74,000 பேர் மட்டுமே பெயர் சேர்க்க விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளதால் இன்னும் சுமார் 50 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பிக்கவில்லை என தெரிகிறது. இதனால் அவர்களது வாக்குரிமை பறிபோகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதை தவிர்த்து வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்க 96,732 பேர் விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளனர். இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பாக தமிழகம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்கள் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த பின்னணியில் சட்டப்பேரவை தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையிலான குழு அடுத்த வாரம் தமிழ்நாட்டுக்கு வர இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளை தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் ஏற்பாடுகளை ஆய்வு செய்ய தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையிலான குழு அடுத்த வார துவக்கத்தில் தமிழகம் வருகிறது. 2 நாட்கள் தமிழ்நாட்டிலேயே தங்கி ஆய்வு செய்யும் அந்த குழு அரசியல் கட்சிகள் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடனும் ஆலோசனை நடத்தவும் திட்டமிட்டுள்ளது. தொடர்ந்து வருமான வரித்துறை, சிஆர்பிஎஃப், வணிக வரித்துறை, போதைப் பொருள் தடுப்பு பிரிவு உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகளுடனும் தேர்தல் ஆணைய குழு ஆலோசனை நடத்துகிறது. இதற்கு முன்னோட்டமாக துணை தேர்தல் ஆணையர்கள் அடங்கிய குழுவும் வர உள்ளதால் தமிழ்நாட்டில் தேர்தல் களம் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. கிராமப்புற ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திலிருந்து மகாத்மா காந்தியின் பெயரை மத்திய பாஜக அரசு நீக்கியதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அனைத்து கிராம பஞ்சாயத்துகளுக்கும் தேசப்பிதாவின் பெயர் சூட்டப்படும் என கர்நாடக அரசு அறிவித்துள்ளது. மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது கிராமப்புற ஏழ்மையை போக்கும் வகையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு ஆண்டுக்கு 100 நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு வந்தது. இதற்கான தொகையை மத்திய அரசே மாநிலங்களுக்கு கொடுத்து வந்தது. இந்நிலையில் இந்த திட்டத்தின் பெயரை விக்ஷித் பாரத் ஜி ராம்ஜி என்று பெயரை மாற்றிய மத்திய அரசு இந்த திட்டத்திற்கான செலவில் 40% மாநில அரசுகள் வழங்க வேண்டும் என்று அறிவித்தது. இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மத்திய அரசை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் பெங்களூருவில் நேற்று ஆளுநர் மாளிகை நோக்கி பிரம்மாண்ட பேரணி நடத்தப்பட்டது. போராட்டத்திற்கு தலைமை வகித்த கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் விவசாய கூலி தொழிலாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு 20 ஆண்டுகள் செயல்பட்டு வந்த மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டத்தின் பெயரை தற்போது ஆளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி விபி ராம்ஜி என்று மாற்றியிருப்பதை ஏற்க முடியாது என கூறினார். பாஜக அரசின் இந்த முடிவுக்கு கர்நாடகம் மட்டுமில்லாமல் தமிழ்நாடு, தெலங்கானா, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநில அரசுகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாக சுட்டிக்காட்டிய அவர் மகாத்மா காந்தி மீது உள்ள வெறுப்பில் திட்டத்தின் பெயரை பிரதமர் மாற்றினாரா அல்லது RSS அமைப்பு கொடுத்த ஆலோசனையின் பேரில் மாற்றினாரா என கேள்வி எழுப்பினார். தேசப்பிதாவுக்கு கௌரவம் கொடுக்கும் வகையில் கர்நாடக மாநிலத்தில் உள்ள 6000 கிராம பஞ்சாயத்துகளின் பெயரை இனி மகாத்மா காந்தி கிராம பஞ்சாயத்து என பெயர் மாற்றம் செய்யப்படும் என்று துணை முதலமைச்சர் திரு DK சிவகுமார் கூறினார். ಇದನ್ನ ತೀರ್ಮಾನ ಮಾಡಬೇಕಾದವರು ಯಾರು? ಪಂಚಾಯತಿಯವರು. ಈಗ ಡೆಲ್ಲಿಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ತಾರಂತೆ. ಎಲ್ಲ ಪಂಚಾಯತಿಗಳಿಗೆ ಶಕ್ತಿ ತುಂಬಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಮತ್ತೆ ಮಹಾತ್ಮ ಗಾಂಧೀಜಿ ಅವರ ಹೆಸರನ್ನ ಪ್ರತಿಯೊಂದು ಗ್ರಾಮ ಪಂಚಾಯತಿ ಮುಂದೆ ಅವರ ಹೆಸರನ್ನ ಜೋಡಿಸಿ ನಾವು ಹೊಸ ಆದೇಶವನ್ನ ಮಾಡ್ತೇವೆ. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மாநில அரசின் சார்பில் அடுத்த மாதம் தாக்கல் செய்யும் 2026-27 நிதியாண்டு பட்ஜெட்டில் வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த விஷயத்தில் கர்நாடகாவை அனைத்து மாநிலங்களும் பின்பற்றி பாஜகவுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றும் திரு சித்தராமையா கேட்டுக்கொண்டார். பேரணியின் முடிவில் ஆளுநரிடம் மனு அளித்த காங்கிரஸ் கட்சியினர் மத்திய அரசு விபி ராம்ஜி திட்டப்பெயரை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தினர். எக்ஸ் மற்றும் யூடியூபை தொடர்ந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தவும் பிரீமியம் கட்டணங்கள் அறிமுகம் செய்யப்பட உள்ளன. ட்விட்டர் என்ற பெயரில் இயங்கி வந்த சமூக வலைதளத்தை உலகின் நம்பர் 1 பணக்காரரான அமெரிக்காவைச் சேர்ந்த எலான் மஸ்க் வாங்கியதுடன் அதற்கு எக்ஸ் என்று பெயரிட்டார். முதலில் இலவச சேவையை தொடர்ந்து அவர் பின்னர் கட்டண முறையை அமல்படுத்தினார். தற்போது எக்ஸ் பயன்படுத்த இலவசமாகவும் மாதம் $170 அடிப்படை எக்ஸ் தளமும் ரூபாய் 427 பிரீமியம் தளமும் $2570 பிரீமியம் பிளஸ் தளமும் வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோல் யூடியூபும் கட்டண தளத்திலும் செயல்படுகிறது. அந்த வரிசையில் தொழில்நுட்ப நிறுவனமான மெட்டா கட்டண சேவைகளை அறிமுகப்படுத்த உள்ளது. மெட்டா தளத்தில் இயங்கும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் பயனர்களுக்கு இனிமேல் பிரீமியம் கட்டணம் விரைவில் விதிக்கப்பட உள்ளது. அப்போது AI வசதிகளும் அதில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. 19,000 கோடி ரூபாய் மதிப்பில் கடந்த டிசம்பரில் சீனாவிடமிருந்து வாங்கிய
மனுஸ் ஏஐயை இதில் பயன்படுத்த மெட்டா நிறுவனம் முடிவு செய்துள்ளது. அதன் அடிப்படையில் ஏஐ மனுஸ் சந்தா திட்டங்களை ஒவ்வொருவரின் பயன்பாட்டுக்கு ஏற்றாற்போல் கட்டணம் விதிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வர்த்தக கணக்குகளுக்கு தனி கட்டணம் அறிவிக்கப்படும் என்று தெரிகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டில் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பயனர்களுக்கு மாதாந்திர கட்டணத்திற்கு நீல நிற டிக் வழங்கும் கட்டண சரிபார்ப்பு சேவையை மெட்டா வெளியிட தொடங்கியது. அதைத் தொடர்ந்து தற்போது உலகம் முழுவதும் உள்ள அதன் பயனர்களுக்கு முக்கிய பயன்பாடுகளை விருப்ப கட்டண அம்சங்களை அறிமுகப்படுத்த உள்ளது. சந்தா சோதனைகள் வரும் மாதங்களில் சில தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து தொடங்கும் என்பதை மெட்டா உறுதிப்படுத்தியுள்ளது. ஆனால் எவ்வளவு கட்டணம் என்பது இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அதே சமயம் ஃபேஸ்புக், இன்ஸ்டா, வாட்ஸ்அப் தளத்தின் முக்கிய செயல்பாடுகள் இலவசமாகவே இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிநவீன ஏஐ வசதிகள் தரப்பட உள்ளதால் இந்த கட்டண முறையை அறிமுகம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக மெட்டா விளக்கமளித்துள்ளது. சீர்காழி அருகே வாக்காளர் பட்டியலில் சிறுபான்மையின மக்களின் பெயர்கள் மொத்தமாக நீக்கப்பட்டுள்ளதுடன் வசிப்பிட முகவரி மாறாத நிலையிலும் வாக்காளர்களை வேறு வார்டுகளுக்கு மாற்றியிருப்பது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகாவுக்கு உட்பட்ட திருமுல்லை வாசல் கிராமத்தில் 1 முதல் 4 வரையிலான வார்டுகளில் இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் அதிக அளவில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் திருத்தப்பட்ட புதிய வாக்காளர் பட்டியலில் இந்த 4 வார்டுகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களின் பெயர்கள் அதிரடியாக நீக்கப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. பல ஆண்டுகளாக இப்பகுதியிலேயே வசித்து வரும் வாக்காளர்கள் கடந்த தேர்தல்களில் வாக்களித்தவர்களின் பெயர்களும் கூட இந்த பட்டியலில் இடம்பெறாதது வாக்காளர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. வாக்காளர் பட்டியல் திருத்த பணியின் போது முறையான கள ஆய்வு நடத்தப்படவில்லை என அவர்கள் புகார் தெரிவித்தனர். சிறுபான்மையினரின் வாக்குரிமையை மத்திய அரசும் தேர்தல் ஆணையமும் பறிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். எங்களுடைய இருப்பிடத்தையே அவங்க மாத்துறாங்க. எங்க இருப்பிட சான்றிதழ் எல்லாத்தையும் எங்களை சரியா வச்சிருந்தாலும் ரேஷன்ல இருந்து எல்லா ப்ரூஃபையும் நாங்க கரெக்டா கொடுத்தாலும் கூட எங்களை டோட்டலா க்ளோஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வீட்டுல 8 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா 8 பேரையும் 8 வார்டுல போடுறாங்க. அதுவும் சம்பந்தப்பட்ட வார்டு இல்ல, பக்கத்து வார்டெல்லாம் கொண்டு போய் போடல. இங்கேருந்து பாத்தீங்கன்னா 3வது 5வது வார்டுல போய் கொண்டு போய் போடுறாங்க. விடுபட்ட வாக்காளர்கள் பெயர்களை மீண்டும் பட்டியலில் சேர்க்க சிறப்பு முகாம்களை நடத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் திருமுல்லை வாசல் கிராமத்துக்கு நேரடியாக சென்று வட்டாட்சியர் தலைமையிலான வருவாய்த்துறை அதிகாரிகள் பெயர் நீக்கம் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது திரளான இஸ்லாமியர்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொழில்நுட்ப கோளாறுகள் ஏதேனும் இருப்பின் அவை சரி செய்யப்படும் என்றும் தகுதியுள்ள ஒரு வாக்காளர் கூட விடுபடாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக ஒப்பந்தம் ஜவுளி மற்றும் ஆடைத்துறைக்கு முன்னேற்றமாக இருக்கும் என்று திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. கையெழுத்தாகியுள்ள இந்த வரலாற்று சிறப்புமிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த ஆண்டு அமலுக்கு வரவுள்ளது. இதன் மூலம் இந்தியாவிலிருந்து இறக்குமதியாகும் 90% பொருட்களுக்கான வரியை ஐரோப்பா ரத்து செய்யும். பதிலுக்கு அங்கிருந்து இறக்குமதியாகும் 93% பொருட்களுக்கான வரியை இந்தியா நீக்கும். ஐரோப்பாவில் கல்வி, தொழில்நுட்பம் உள்ளிட்ட 144 சேவையை சார்ந்த துறைகளில் இந்தியா கால் பதிக்க முடியும். இந்தியாவில் உள்ள 102 துறைகளில் ஐரோப்பிய நாடுகள் தடம் பதிக்க முடியும். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக பேச்சுவார்த்தையில் இருந்த இந்த வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் திருப்பூர் தொழில்துறைக்கு முக்கிய திருப்புமுனையாக அமையும் என தொழில்துறையினர் தெரிவித்தனர். இந்நிலையில் திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய ஆடை ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் திரு சுப்பிரமணியன் 27 நாடுகளை உள்ளடக்கிய இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஆண்டுக்கு சுமார் 15% வளர்ச்சி ஏற்படும் என கூறினார். அதிகமான உற்பத்தியாளர்கள் ஐரோப்பிய ஏற்றுமதியை விரும்புகிறார்கள். காரணம், இத்தாலி, பிரான்ஸ் மற்றும் நார்வே போன்ற நாடுகளில் உள்ள முக்கியமான பிராண்டுகள் அனைத்துமே அங்கே இருப்பதால் ஃபேஷன் ஆடை என்று சொல்லக்கூடிய மதிப்பு கூட்டிய ஆடைகளுடைய ஏற்றுமதி வளர பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது. இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக ஒப்பந்தம் மூலம் புதிய உற்பத்தியாளர்கள் மற்றும் முதலீடுகள் அதிகரிக்கும் என்று கூறிய அவர், இது ஒரு தனித்துவமான புதிய வர்த்தக வாய்ப்பு என்று தெரிவித்தார். திருப்பூர் ஆயத்த ஆடைத்துறைக்கு புதிய வளர்ச்சி வாய்ப்புகளை உருவாக்கி உலக சந்தையில் அதன் நிலைப்பாட்டை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு பொதுமக்கள் செல்லாமல் எங்கிருந்தும் எப்போது வேண்டுமானாலும் பத்திரப்பதிவு செய்யும் வகையில் ஸ்டார் 3.0 என்ற வசதியை தமிழ்நாடு அரசு அறிமுகம் செய்துள்ளது. பதிவுத்துறையின் ஸ்டார் 3.0 மென்பொருள் திட்டத்தின் மூலம் 18 புதிய சேவைகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அண்மையில் தொடங்கி வைத்தார்.
இந்தியாவிலேயே முதல் முறையாக நேரடி வருகையில்லா ஆவணப்பதிவு என்ற முறை தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்தியாவில் எங்கிருந்தும் இந்த சேவைகளை 365 நாட்களிலும் 24 மணி நேரமும் மக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். 1000 ரூபாய்க்கும் குறைவாக பணம் செலுத்த வேண்டியிருந்தால் QR கோடை பயன்படுத்தி இணையம் வாயிலாகவே பணம் செலுத்திக் கொள்ளலாம். பதிவு பணிகளை எளிமைப்படுத்திய ஸ்டார் 3.0 திட்டத்துக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு அதிகரித்துள்ளது. கைரேகையை வைத்தவுடன் ஆதார் மூலம் ஒரு முறை கடவுச்சொல் வரும். அதை உள்ளீடு செய்த பிறகு தேவையான விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். தேவைப்படும் ஆவணங்களையும் பதிவேற்றம் செய்ய வேண்டும். பிறகு உரிய கட்டணத்தை செலுத்த வேண்டும். இதன் பிறகு ஆவணம் பதிவு செய்யப்படும். அதிகபட்சம் 10 நிமிடங்களுக்குள் ஆவணப்பதிவை ஆன்லைனில் செய்துவிட முடியும். பத்திரப்பதிவு கட்டணங்களை QR கோடு மூலம் செலுத்தும் வசதியும் உள்ளதால் பொதுமக்கள் மணிக்கணக்கில் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அனைத்துமே டிஜிட்டல் மயமாகுவதால் காகித பயன்பாடு குறைகிறது. இது தவிர பத்திரப்பதிவு பணிகளும் எளிமையாகிவிடுகின்றன. அதாவது சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு செல்லாமலேயே டிஜிட்டல் கையெழுத்து போட்டு பத்திரங்களை டிஜிட்டல் முறையிலேயே பதிவு செய்து கொள்ள முடியும் என கூறப்படுகிறது. பதிவு பணிகளை எளிமைப்படுத்திய ஸ்டார் 3.0 திட்டத்துக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு அதிகரித்துள்ளது. கோவை மாவட்டம் அன்னூர் அருகே தனியார் உரக்கடையில் வாங்கி பயன்படுத்திய பூச்சிக்கொல்லி மருந்துகளால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெங்காய பயிர்கள் கருகி வீணாகிவிட்டதாக விவசாயி குற்றம் சாட்டியுள்ளார். ஆயிக்கவுண்டன்புதூரில் முருகசாமி என்ற விவசாயி 20 ஏக்கரில் சின்ன வெங்காயம் சாகுபடி செய்திருந்தார். இந்நிலையில் கடந்த மாதம் வெங்காய பயிர்களில் நுனிக்கருகள் நோய் பாதிப்பு ஏற்பட்டதால் அவர் புளியம்பட்டியில் உள்ள தனியார் உரக்கடையிலிருந்து மருந்துகளை வாங்கி பயன்படுத்தியுள்ளார். அந்த மருந்தை பயன்படுத்திய சில நாட்களிலேயே வெங்காய பயிர்கள் அனைத்தும் கருகி உள்ளன. இதனால் தவிப்புக்கு உள்ளான அவர் வேளாண் அதிகாரிகளின் துணையோடு பரிசோதனை செய்ததில் பூச்சிக்கொல்லி மருந்தின் அதீத வீரியத்தால் வெங்காய பயிர்களில் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக வேதனை தெரிவித்துள்ளார். காம்பினேஷனே பண்ணினது தப்பு. இப்படி காம்பினேஷன் பண்ணிருக்கூடாது. இந்த மருந்து ஓவர் டோஸான மருந்து. வெங்காயம் ரொம்ப நுண்ணிய பயிர். இந்த ஓவர் டோஸ் மருந்துக்கு இந்த வெங்காயம் தாங்காமல் கருகி போச்சு. நஷ்டீடு கொடுக்காத பட்சத்தில் அந்த உரக்கடைக்காரனுடைய RC கேன்சல் பண்ணணும். நான் பாதித்த மாதிரி இனி எந்த விவசாயியுமே பாதிக்கக்கூடாது. இது குறித்த புகாரின் பேரில் சம்பந்தப்பட்ட அந்த தனியார் உரக்கடையில் ஆய்வு நடத்த வேளாண் அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். விவசாயிகள் தங்கள் பயிர்களில் நோய் பாதிப்பு ஏற்பட்டால் வேளாண் துறை அதிகாரிகளிடம் முறையிட்டு அவர்கள் மூலம் பரிந்துரைக்கும் மருந்துகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் முக்கிய செய்திகள். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான கால அவகாசம் நாளை மறுநாளுடன் நிறைவடைய உள்ள நிலையில் 50 லட்சம் வாக்காளர்களின் வாக்குரிமை பறிபோகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கிராமப்புற ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திலிருந்து மகாத்மா காந்தியின் பெயரை மத்திய பாஜக அரசு நீக்கியதற்கு பதிலடியாக அனைத்து கிராம பஞ்சாயத்துகளுக்கும் தேசப்பிதாவின் பெயர் சூட்டப்படும் என கர்நாடக அரசு அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.